இந்த மனுஷன் இப்படிலாம் பேசணும்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலங்க. எப்படிலாம் பேசிட்டு இருக்காரு அவரு. ஈரான்ல ஸ்கூல் மேல குண்டை போட்டு 125 குழந்தைங்க இறந்துட்டாங்க. அந்த குழந்தைங்க இறந்ததுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இதெல்லாம் எங்க அடுக்குமா சொல்லுங்க. உண்மையை கண்டறியும் குழு வந்து அந்த இடத்துல ஆய்வு பண்ணிருக்காங்க. அது அமெரிக்கா யூஸ் பண்றக்கூடிய ஏவுகணை தான். அவங்க தான் அவங்க நாடோட ஏவுகணை தான் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படிதான் இருக்கு. புள்ளியங்கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுற கதையா அவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா கொஞ்சமா? இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு இல்லைங்களா, ஆபரேஷன் சிந்தூர். இந்த ஆபரேஷன்ல கூட பாகிஸ்தான் வந்து அந்த போடு போட்டு இந்தியா செம்மையா பதிலடி கொடுத்துச்சு. அதுல பயந்துக்கிட்டு தான் கெஞ்சி தான் நீங்க கெஞ்சினால தான் இந்தியா வந்து ஆபரேஷன் ஒரு மீட்டிங் போட்டு இந்த வார் நின்னதுக்கு காரணம். இதுல ட்ரம்ப் ஒன்றும் தலையீடு பண்ணி அவர் ஒன்றும் நிறுத்தல. ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே போய் நான் வந்து இந்தியா பாகிஸ்தான் வார நிறுத்தினது நான் தான். பாகிஸ்தான் வந்து பிரதமர் வந்து என்கிட்ட கெஞ்சினாரு. நான் அவங்க நாட்டுக்கு எதிரான பொருளாதார தடையை போட்டோன்னு மிரட்டினதால தான் இந்தியா வந்து இந்த போரை நிறுத்தினாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நான் தான். எனக்கு நோபல் பரிசு தரணுன்ற மாரி பாகிஸ்தான் அதிபர்லாம் போயிட்டு அவருக்கு நோபல் பரிசு தரணுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. இப்பயே தெரியுது. ஏன்னா இந்தியா கவர்மெண்ட் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிருக்காங்க இந்த வார் நடந்ததுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. வார் நடந்து பாகிஸ்தான் வந்து கேட்டதால தான் இந்த வார் நிறுத்தணுன்ற மாரி இந்தியாவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் போயிட்டு நான் தான் இந்த போர் நிறுத்தினேன்ற மாரி எந்த இடத்துலலாம் போர் நடக்குதோ எல்லா இடத்துலையும் நான் தான் இந்த வாரை ஸ்டார்ட் பண்ணதும் அவர் தான், நிறுத்தினதும் அவர் தான்ன்ற மாரி சொல்லிக்கிறாரு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணது அவர் தான், நிறுத்தினது யார்? அவங்களுக்குள்ளே நிறுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இதே தான், இந்த பச்சை பச்சா போய் பேசுறது தான் இருக்கு வேலை.